திருப்பத்தூர் மாவட்டம் குருசிலாப்பட்டு அருகே உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்து மழைநீர் இருபுறமும் கரைபுரண்டு ஓடுவதால் மழைக்காலத்தில் மாணவர்கள் தேர்வு எழுதக்கூட செல்ல முடியாத நிலை காணப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் அரசு அலுவலர்களிடம் பலமுறை முறையிட்டும் 3 தலைமுறையாக இந்த இன்னல் தொடர்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் குருசிலாப்பட்டு அருகே தலுக்கான் வட்டத்திற்கு செல்லும் பாதையில் அமைந்துள்ள தரைப்பாலம் மழைக்காலத்தில் ஆபத்தான பகுதியாக மாறிவிடுகிறது. மழைக்காலத்தில் ஆண்டியப்பனூர் அணை நிரம்பி வழிந்தால் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் இந்த பாலம் வழியாகவே பாம்பூருக்கு செல்கிறது. தற்போது தொடர் மழையால் தரைப்பாலத்தில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் பாலம் முழுவதுமாக மூழ்கி இருபுறமும் நீர் வேகமாக பாய்கிறது. இதனால் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த பாதையை பயன்படுத்த முடியாமல் அவதிப்படுகின்றனர். தண்ணீர் வேகமாக செல்வதால் தங்களால் பாலத்தை கடந்து தேர்வுக்கு கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கும் மாணவர்கள் தங்களுடைய தாத்தா காலத்திலிருந்தே 3 தலைமுறையாக இந்த இன்னலை எதிர்கொண்டு வருவதாகவும் உடனடியாக பாலம் கட்டுவதற்கான நடவடிக்கைகளை அரசு தரப்பில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். அதனால பிரிட்ஜு ஒன்னே கட்டுங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இது இப்படியே கட்டு, எங்கள் காலத்துலேருந்து இது இப்படியே கட்டா கொஞ்சம் உடனே பிரிட்ஜு கட்டணும்னு கவர்மெண்ட்டில் சொல்லிக்கணும். 2 ஆண்டுகளுக்கு முன்பே 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டுவதற்கான திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அரசு அலுவலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டும் இதுவரை எந்த முன்னேற்றமும் காணப்படாமல் இருப்பதாகவும் குருசிலாப்பட்டு ஊர் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தரைப்பாலத்தை மேம்பாலமாக அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். கடந்த 5 வருடமாக இது 2 கோடி ரூபாய் சாங்ஷன் ஆச்சு, பிரிட்ஜ் சாங்ஷன் ஆச்சு, கட்டி கொடுக்குறோம் சொல்லி தான் இருக்காங்களே தவிர்த்து. ஆனால் தயவு செஞ்சு இது வரைக்கும் எதுவும் நடவடிக்கை வந்த மாதிரி தெரியல. வராங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. தரைப்பாலத்தை கடக்க முடியாமல் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுவதால் அரசு உடனடியாக இதில் தலையிட்டு தரைப்பாலத்தை மேம்பாலமாக கட்டி கொடுக்க வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து மு. அமரன் மற்றும் முகிலன்.